இது எக்கச்சக்கமான டைமண்ட்ஸ் உள்ள கவர் கிடைக்குது. அட்லீஸ்ட் இதோடயாச்சும் யாங் நிறுத்தியிருக்கலாம். ஆனாலும் அவ பேராசை விடாம வயித்த கிழிச்சு உள்ள பார்க்கலான்னு முடிவு பண்றான். கரெக்டா வயித்துல கத்திய வைக்கும்போது டக்குன்னு அந்த டெட் பாடி அவ கைய பிடிச்சிருது. யாங் அலறி அடிச்சுட்டு கீழே விழுந்துடுறான். அது என்னோடது, என்கிட்ட குடுத்துருன்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமா அந்த பேய் அவ பக்கத்துல போக ஆரம்பிக்குது. யாங் பயத்துல அந்த கவரை எடுத்து அவ வாய்க்குள்ள போட்டுக்கிறான். பேராசையால அந்த பேயை கீழே தள்ளி விட்டு மாங்கு மாங்குன்னு அடிச்சு செத்து போன டெட் பாடியை மறுபடியும் சாகடிச்சிடுறான். ஆனா மார்ச்சுரியில இருக்க மீதி 7 டெட் பாடி சேர்ந்து வந்து அது என்னோடது, என்கிட்ட குடு கொடுன்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமா அவ பக்கத்துல வருது. இதோட யாங் பயங்கரமா கத்தக்கூடிய சவுண்ட் மட்டும் தான் கேக்குது. அதே பில்டிங்க்கும் ஆப்போசிட்ல தான் யாங் கூட வேலை செய்யற ஆளும் உட்காந்துருக்காரு. சவுண்ட் கேட்டு வந்து பார்க்கும்போது யாங் அங்க கொடூரமா செத்து போய் கிடக்கான். வாய்க்குள்ள கையை விட்டு அந்த ஆள் கவரை வெளியே எடுக்கிறாரு. அடுத்த செகண்டே யாங் ஒரு கொடூர பேயா மாறி அந்த ஆளை காலி பண்ணிடுறான்.